நீங்கள் பிரபுராஜதுரை ஒரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா குரங்கு பிடிக்க சீமானை பிடித்த கதையாகி விட்டது அப்படின்னு இருக்கிறது. இப்படி சின்னது பார்த்தீங்களா, இப்படி சிரிப்பீங்க, தப்பா சொல்ல சிரிப்பீங்க. பிள்ளையார் பிடிக்க சீமானை பிடித்து விட்ட கதைன்னு இருக்கும். இதே நீ அயோக்கிய பையன் சொல்லணும். அயோக்கிய பையன் அயோக்கியன்னு சொல்றதுக்கே தயங்குறோம்னா என்ன ஆகும்னா வெறும் சினிமாவில் பாடலாசிரியராக மிஞ்சிடுவோம். நீங்க மேல் கணக்கு எழுதணும்னா யுவபாரதி மாதிரி அயோக்கிய பையன் சொல்லணும். நீர் தான் அதிகாரத்தின் ஊற்று என்று நம்பினார் அம்பேத்கர். அதனால்தான் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது தண்ணீருக்காக தவிக்க வைப்பது. வடக்கு நகரின் பொதுக்குளத்தில் ஒரு குவளை நீர் அருந்திய பிறகு நாங்களும் பிறரை போல் மனிதர்களே என்பதை நிறுவுவதற்காகவே இந்த போராட்டம் என்பது அம்பேத்கரின் மிகப்பெரிய முழக்கமாக இருந்தது. அந்த அம்பேத்கரின் பிறந்த தினத்தைத்தான் நாம் தண்ணீர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எழுதுவது. எல்லாருக்கும் திரும்ப எல்லாரையும் சொல்லுங்க, பணம் சம்பாதிக்கிறது முக்கியம். எவனாவது ஒருத்தன் பணம் சம்பாதிக்கலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அவன் ஃபோன் நம்பரை கான்டாக்ட்ல டெலிட் பண்ணிடுங்க. அவனோட பழக்கம் வச்சுக்காதீங்க. அவங்க பணம் மட்டும்தான் நீங்க நேர்மையாக இருக்கிற வாழ்வை வெல்ல செய்யும். பணம் இல்லைன்னா உங்களோட சண்டையில முதல் என்ன சொல்லுவாங்கன்னா அவன் கிடக்க வெறும் பயம் தான். சண்டைக்கு போகாம உங்களை தோக்கடிச்சிருவான். அந்த எண்ணமே உங்களை அறுத்துரும் இல்லையா? வள்ளுவர் அதனாலதான் செய்க பொருளைங்கிறது. செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் இஃது அதனில் கூடியது. கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் வெளியூர் வேலைக்கு வந்ததுனால கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. தாமதமாகிய வரிசையை விளம்பி பேசிக்கிட்டோம். நம்ம எதுவாக கலெக்டர்கிட்ட கேட்டேன், இன்னும் அந்த மேலே போட்டிருக்க லிஸ்ட்ல யாரெல்லாம் இன்னும் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு. ஏன்னா நான் பதறதில்லை. யூடியூப் இருக்க ஆளுங்க கூட அதிகபட்சம் நேரம் 9 மணி தான் வச்சிருக்காங்க. 9 மணிக்கு ஒவ்வொரு ஆளாக மேய்க்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப முக்கியம் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவருடைய பேச்சு. அதனால நம்ம நேரத்தை சொல்லி பேசணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கும் போது யுவபாரதி கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி இவங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கேன், இவங்கெல்லாம் பேச போறாங்க. நான் சொன்னேன், பாரதி எல்லாரையும் மேட்டில் உட்கார வச்சுறாங்க, பார்த்தோன்னே டயர்டாயிரும், அதனால கீழே உட்கார வைக்கலாம். ஆனா ஒரு சிக்கல் கவிக்குவம் பண்றதுல நீங்க பேசுற ஆளுல கீழே உட்கார வச்சாலே அரங்கு நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மத்த ஆள்லாம் எங்க உட்காருவாங்க இவ்வளவு பேரை கூப்பிட்டு அப்படின்னு. இன்னைக்கு நேற்று திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க வீட்டுல உங்க மனைவி எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க அப்படின்னாரு. இலக்கிய விழாக்களுக்கு மனைவியை கூட்டிட்டு போய் வீட்டுல போய் இதை பேசி தொடர்ந்து யோசனை இதுதான் அவர் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு இருக்கும்போது அதை சொல்லணும் நம்ம அப்படின்னு நான் மனைவிட்ட சொன்னேன். யோகாபாரதி கூப்பிட்டுருக்காரு, வாங்க நீங்க. அவங்க கேட்டாங்க யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு. நான் எல்லாரையும் சொன்னேன். எல்லாரையும் சொன்னோம்னா பெருமாள் முருகன் வர்றாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க இப்போ பெருமாள் முருகன் படிச்சுட்டு இருக்கிறதுனால பெருமாள் முருகன் வர்றாங்க, அவரை தான் நான் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு. அவர் ஒருத்தர் மட்டும்தான் வரல, மற்ற எல்லாரும் வர்றாங்க. நீ சொல்லியிருந்தேன்னா முதல்ல யோகாபாரதி அவரையும் கூப்பிட்டுவார் அப்படின்னு சொன்னா. அது மாதிரி இப்படி அரங்கு நிறைந்து மேடை நிறைந்து இவ்வளவு பேரை யுவபாரதி அன்பு செலுத்தி கூப்பிட்டு ஒரு புத்தகம் எடுக்கிறது. அந்த உளவுத்துறை நம்ம யார் அது குமார் ராஜா மாதிரி ரகசியமாக சொல்ல போறோம், மோடின்னு பேர் தான் சொல்ல போறோம். நான் சொல்லுவேன், எங்க உங்களுக்குலாம் பயமே இல்லையா? வெறிஞ்சட்டையை ஓதிட்டு போறேன், எனக்கு என்னடா பயம் இருக்க போகுது? இல்லைங்க போனெல்லாம் டேப் பண்ணுவாங்க. ஆமாமா மேடையில பேசாத மிச்சதான் போன்ல பேசிட போறேன், அட போடா என் பேச்சை கேட்டு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவ்வளவு பேர் பேச்சாளர்களை கூட்டி இவ்வளவு அன்பு செலுத்துவது என்பது யுவபாரதியுடைய சிறப்பான குணம். பேசிய எல்லோரும் நான் நிறைய குறிச்சு வச்சிருந்தேன், எல்லாரும் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இது ரொம்ப நிறைய முன்னனுபவத்தினால, அதுவும் கவிஞர் நந்தலாலாம் இன்னைக்கு வர்றாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவரோட 2-3 தடவை போய் மாட்டியிருக்காங்க. அதனால சரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் வந்த பொழுது இந்த புத்தகத்தில் ஒரு சூட்சமாக இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாருக்கும் கொடுத்த புத்தகம் இல்லை, அதில் நம்ம ஐயா ஆர் பாலகிருஷ்ணனுடைய முன்னுரை கிடையாது. இன்னைக்கு வெளியிட்ட புத்தகத்தில் தான் ஆர் பாலகிருஷ்ணன் முன்னுரை இருக்குது. அதனால நான் என்ன செஞ்சேன், புத்தகத்தை வெளியிட்ட புத்தகத்தை வச்சு ஆர் பாலகிருஷ்ணன் முன்னுரை முதல்ல படிச்சிருவோம் அப்படின்னு இங்கே உட்காந்து அதை படித்தேன். இந்த புத்தகத்துடைய மிகச்சிறந்த மதிப்புரை என்பது ஐயா பாலகிருஷ்ணன். நம்ம திருப்பி ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி பேசுகிறோம்னா என்ன முக்கியமானதை சொல்லணும்னா, ஐஏஎஸ் தேர்வை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழில் எழுதி தேர்வானவர். ரொம்ப பேர் ஐஏஎஸ் எழுதணும்னா இன்னமும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அவசியம் இல்லை.
அவரவர் தாய்மொழியில இந்த நாட்டில் எழுதலாம். 16 மொழி இருக்கு, 16 தான் இப்போ மொழி, 16 அங்கீகரிக்கப்பட்ட மொழி, அது அலுவல் மொழி. 20 ஐஏஎஸ் கேட்டுக்கோங்க நினைச்சலாம். அப்ப அதுலயே எழுதலாம். அப்படி முதல்ல தமிழ்லயே எழுதி தமிழ்லயே பாஸ் பண்ணி தமிழ்ல நடத்த முடியுங்கிறத இந்த உலகம் சொன்னவர். அதை நம்ம திருப்பி சொல்லணும். இல்லாட்டா என்னன்னா நீங்க வந்து நம்ம தேசிய மொழி இந்திய சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்லணும் தேசிய மொழின்னு ஒண்ணு கிடையாதுடா, இங்க இருக்கிறது அலுவல் மொழி தான், எல்லா மொழிகளும் தேசிய மொழி தான், அது எங்க மொழி ஒண்ணுன்னு சொல்றதுக்கான வாழும் உதாரணம் தான் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள். பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து முன்னுரையில வந்து முதல் கட்டுரையை பத்தி விலாவாரியா எழுதிட்டு, ஏன்னா எனக்கு சங்க பாடல்களை பத்தி நான் ரொம்ப ரசிச்சு படிச்சது ஒண்ணு பாலகிருஷ்ணன் சார் எழுதுனது, இன்னொன்று வந்து நம்ம வழக்கறிஞர் பிரபுராஜதுரை எழுதின நும்பினும் சிறந்த நுழைகிற புத்தகம். ரெண்டு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப எளிதா, ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப நம்ம ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அது நடுவில் வரணும்ல. நீங்க பிரபுராஜதுரை ஒரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா குரங்கு பிடிக்க சீமானை பிடித்த கதையாகி விட்டது அதுன்னு இருக்குது. இப்படி சின்னது பார்த்தீங்களா, இப்படி சிரிக்கிறீங்க, தப்பா சொல்ல சிரிக்கிறீங்க. பிள்ளையார் பிடிக்க சீமானை பிடித்து விட்ட கதைன்னு இருக்கும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க என்னன்னா, நீ எப்ப சிறந்த வாசகம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல பல வார்த்தைகளை ஜம்பிள் பண்ணிடணும். ஜம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த வாசகத்தை முழுமையா படிக்க முடியும்னா நீ ஒரு நல்ல வாசகம்னு அர்த்தம். அந்த மாதிரி நான் ஜம்பிள் பண்ணி சொல்றேன், ஆனாலும் புரிஞ்சு சிரிக்கிறீங்க பாருங்க நீங்க. அப்ப எல்லாரும் மைண்ட் இருக்கு, அதுக்கு போல இருக்கும். அப்படி லுவார்ஜுடைய புத்தகத்தை ஒரு சங்கப்பாட்டை பற்றி எழுதிய புத்தகம் என்பது அது வந்து ரொம்ப பிரமாதம் ஒரு முன்னுரை சொல்றாரு. அது வந்து என்ன அப்படின்னா முறை இல்லை, அவர் கொஞ்சம் ரசிச்சிருக்காரு, ரசிச்சதை பூரா எழுதுறாரு. நான் இதை ரசிச்சேன், இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது பிடிச்சிருந்துச்சு, இது பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே வராது. அதன் வழியாக நம்மளை அந்த புத்தகத்தை பற்றி கூட்டு போவாரு. நான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகம் வாங்குறவன், நிறைய படிக்கிறவனா தான் இல்லை, நிறைய வாங்குறவன். எந்த புத்தகம் பார்த்தாலும் படிக்கிற ஆசை இருக்கும், ஆசை இருக்க புத்தகத்தை அப்புறம் வாங்குவேன். சங்க நூல்கள் மொத்தமும் வாங்கி வச்சிருக்கிறேன். 1 10 அலுவலகத்தில் ஒரு செட்டு, வீட்டில் ஒரு செட்டு, 2 வாங்கி வச்சுக்கிறது. வந்து பார்க்குறாலாம் இங்கே வந்து 10 பாட்டு 8 தொகை குறுந்தொகை அது இது எல்லாம் படிச்சுட்டு வச்சுருக்கான் போல, கலித்தொகை படிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடும். அவன் கேட்க மாட்டான், ஏன்னா அவனும் படிச்சது இல்லை, அவன் படிச்சதான் கேட்பான், அவன் கேட்க மாட்டான். ஆனா இன்னைக்கு யுகபாரதியுடைய புத்தகத்தை படித்ததன் விளைவாக அவர் எந்த பாட்டையுமே முழு பாட்டு போடல. ஒரு சங்க பாட்டு கூட முழுமையான பாட்டு இருக்காது. இந்த பாட்டு இப்படி தொடங்கும், அது இத்தனாவது பாட்டு, இது கலித்தொகையில வருது, இது குறுந்தொகையில வருது அப்படி சொன்ன முதல் முறையாக என் புத்தகமாரில் இருக்க சங்க நூல்கள் எல்லாத்தையும் கலித்தொகையும் குறுந்தொகையும் எடுத்து அந்த புத்தகத்தை படிச்சு, ஆனா இந்த பாட்டு இவ்வளவு பிரமாதமான பாட்டா அப்படின்னு மறுபடியும் யுகபாரதி படிக்க வந்து அந்த வேலை இருக்குல்ல, அதைத்தான் இந்த மேல்கணக்கு செஞ்ச மிகப்பெரிய வேலை. நான் அது மொத்தத்தையும் பாட்டு சொல்லி உரை சொல்ல வேண்டியது இல்லை, அந்த இடத்துல அப்படி ஒன்று இருக்கு, இப்படி சொல்லிட்டு போனா அதை எடுத்து படிச்சிட முடியும் இல்லையா. அப்படி படிக்கிற வாய்ப்பை யுகபாரதி என்ற புத்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தராரு. அதுல அந்த முன்ன சொல்லி இந்த பாட்டெல்லாம் எழுதிட்டு பாலகிருஷ்ணய்யா சொல்றாரு, நான் முதல் அத்தியாயம் முடிஞ்ச உடனே அப்படியே உறைஞ்சு போயிட்டு மறுபடியும் முதல் அத்தியாயத்தையே படிக்க ஆரம்பிச்சேன். இந்த பேச்சாளர்கள் இருக்கும் இல்லையா, இதுல தமிழ் படிச்ச ஒரே ஒருத்தர் ஐயா பாலகிருஷ்ணன் மட்டும்தான். தமிழ் அந்த ஒருத்தர் பேசுறத வச்சு நீங்க தமிழ் படிச்சு நினைச்சுக்காங்க, அவர் தமிழ் படிச்சவங்க பிசிக்ஸ் பார்த்தீங்களா, பிசிக்ஸ் வேற யாருமே அது தமிழ் படிச்சது, ஆசிரியர் தமிழ் படிச்சது இல்லை, நான் தமிழ் படிச்சது இல்லை, யாருக்கு அவன் தமிழ் படிச்சது இல்லை, அவங்களும் தமிழ் படிக்கல. நான் சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல தமிழ் பேசுற யாருமே தமிழ் படிக்காதவங்க. அதுல எங்கேயாவது ஒரு அங்க ஒன்று இங்க ஒருத்தர் இருந்திருக்கணும்ல. அதுல ரொம்ப முக்கியமானவர் வந்து பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் தமிழை பாடமா படிச்சவன், பாடமா தமிழ் படிச்சுட்டு அதை இவ்வளவு லகுவா எல்லாருக்கும் சொல்ற ஒரு ஆள். அப்படி ஏன்னா எல்லாருமே சூரிய சேவியர் வாத்தியர் பார்த்தா தமிழ் படிச்சிருப்பாங்க, கதரை அடிப்பாங்க ட்ரௌசர் கிளியர். அப்படி இருக்கும் பொழுது அப்படி தமிழை பாடமாக படித்த திரு பாலகிருஷ்ணன், நான் முதல் அத்தியாயம் படித்தேன், உறைஞ்சு போயிட்டேன். ஏன்னா அதுல இருக்க எல்லா சங்க பாடல்களும் படித்தவர், பாடமா படித்தவர், பின்னாடி சொல்றது படித்தவர், பின்னாடி உரை எழுதிக்கிட்டு இருக்கிறவர், பின்னாடி எல்லாரும் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறவர். அப்படி எழுதிய பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்துடைய முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு நான் உறைஞ்சு போயிட்டேன், மறுபடியும் போய் அந்த முதல் அத்தியாயத்தை படிச்சேன்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் அந்த நூலுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுறேன். ஆனால் எழுதினவர் யாரு? யாரோ தள்ளிவிட்டு கடலுக்குள் விழுந்து முத்துக்களோடு வந்தவன் தான் சொல்றாரு யுகபாரதி. அந்த மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் அப்படித்தான் தள்ளி விட்டாங்க யாரோ ஒருத்தர். தமிழுக்குள்ள, அரசியலுக்குள்ள,
வலதுசாரிக்கு எதிராக நம்மள முடிவு பண்ணிய போனோம். நம்ம தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டோம். நாம எதுவும் சரியான வேலை தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே வண்டி என்ன பண்ணோம், ஏறி ஓட்ட ஆரம்பிச்சோம். நீங்க ரோட்ல பார்த்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும். பின்னாடி ரோட்டே போவோம். ரோட்டே போகுதுன்னா வெளியே எட்டி பார்த்துட்டே போவாங்க. எய்தாப்பில் வரும்போது வண்டி வந்துட்டா இங்கே ஒதுங்கிடுவோம். வண்டி வரலைன்னா இந்த பக்கம் போயிட்டு அவன் போயும் தொலைய மாட்டான், பின்னாடியும் வரமாட்டான். ஒழுங்கா இந்த நேரத்தில் பின்னாடி எட்டி பார்த்துட்டே போவான். அப்படி உலகம் எப்பொழுதும் எட்டி பார்த்துட்டே தான் போகும். அதனாலதான் பொதுவா மேடைகள்ல அரசியலை பேச என்ன அரசியல் இதுன்னு சொல்ல ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் சொல்லுவானு, எய்தாப்புல வண்டி வந்துச்சுன்னா ஒதுங்கிடுவோம். வண்டி வரல எட்டி பார்த்துட்டே இருக்கலாம். வண்டி வந்துட்டா ஒதுங்கிடுவோம். ஆனா அப்படி ஒதுங்குற எல்லாருக்கும் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒன்வேலை எய்தாப்புல வரவே நோய் என்ட்ரியில் வரான். அவனை தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதன் தைரியம் வந்துட்டே இருக்கான். இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏறி போய் அவனை ஓரம் கட்டுறது. ஏடா இது நோய் என்ட்ரி நீ வர்ற அப்படின்னு, நோய் என்ட்ரியில் வந்தா ஓரம் கட்டு உங்களை போய் விடுவோமா? அப்படி நம்ம ஏறி போறதுனா என்ன வழினா, ஆமான்னு சொல்லணும். இதுதான் என் அரசியல்னு சொல்லணும். இதுதான் நான் நினைக்கிறேன்னு சொல்லணும். டேய் நீ அயோக்கிய பையன்னு சொல்லணும். அயோக்கிய பையல அயோக்கியன்னு சொல்றதுக்கே தயங்குறோம்னா என்ன ஆகும்னா, வெறும் சினிமாவில் பாடலாசிரியராக மிஞ்சிடுவோம். நீங்க மேல் கணக்கு எழுதணும்னா யுவபாரதி மாதிரி அயோக்கிய பையன் சொல்லணும். இந்த சங்க பாடல்களை பத்தி எழுத வந்த புத்தகத்துல யுவபாரதி செஞ்ச முக்கியமான காரியம் நினைக்கிறேன் என்னன்னா, நீரை பற்றி எழுதி கொண்டே வருகிறார். நீரை பற்றி எழுதி கொண்டே வர்றதுல ரொம்ப முக்கியமா நினைக்கிறது, நீர் தான் அதிகாரத்தின் ஊற்று என்று நம்பினார் அம்பேத்கர். அதனால்தான் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது தண்ணீருக்காக தவிக்க வைப்பது. வடக்கு நகரின் பொதுக்குளத்தில் ஒரு குவளை நீர் அருந்திய பிறகு நாங்களும் பிறரை போல் மனிதர்களே என்பதை நிறுவுவதற்காகவே இந்த போராட்டம் என்பது அம்பேத்கரின் மிகப்பெரிய முழக்கமாக இருந்தது. அந்த அம்பேத்கரின் பிறந்த தினத்தைத்தான் நாம் தண்ணீர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எழுதுவது. மேல்கணக்கு சங்கப்பாட்டை சொல்ல வந்த புத்தகமான ஆமா, அதுல ரசிச்சது சொல்ல வந்ததா ஆமா, தண்ணீர் சங்க இலக்கியத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல வந்ததா ஆமா. ஆனா அது ரொம்ப முக்கியம், இந்த தண்ணீரால் இந்த அரசியல் என்னவாக இருந்தது என்று அம்பேத்கரையும் என்னை போன்றவருக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேலையை வியாபாரி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறதா நான் சொல்றேன். இவர் ஏறி போறவர் வெறும் பாடலாசிரியர் இல்லை அப்படின்னு அவர் ஒன்று இல்லாரு. கருப்பிள்ளை கூட நான் பாட்டு எழுதுனேன், அவர் என்னுடைய 3வது பாட்டு எழுதுது. இன்னைக்கு யுவபாரதி 2000 பாட்டில் நிற்கிறார். எனக்கு 3வது பாட்டு எழுதுவது யுவபாரதிக்கு எனக்கு தெரிந்த வரையும் சென்னையில 3 வீடு இருக்கு. சரியா? இல்ல அதுக்கப்புறம் ஒரு வீடு கூடி தான் மகிழ்ச்சி. நான் சொல்றது, இந்த 20 ஆண்டு காலத்தில் நாங்க 2 பேருமே வெற்றி பெற்றவர்கள் எங்க நினைக்கிறோம்னா, 2 பேர் ரொம்ப பிரமாதம் இருக்கும், 2 பேர் நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கோம், 2 பேர் ஒழுக்கமான வகையில் பணம் சம்பாதிச்சிருக்கோம். அதை விட முக்கியம், ஒருவரிடம் ஒருவர் இத்தனை ஆண்டு காலத்தில் கடன் கேட்காமல் வாழ்ந்திருக்கிறோம். எனக்கு ரொம்ப இனிய நண்பர்ல, என் பிரியத்தை என் அன்புக்காக என்னுடைய நலனுக்காக இருக்கிறவர். என் முகம் போனா அவருக்கு தெரியும், என்னோட பணம் இல்லைன்னா அவருக்கு தெரியும், வேணுமான்னு கேட்டிருக்க கூடும், அவர் இல்லாமல் இருந்தா நான் கேட்டிருக்க கூடும். அது இப்படி ஒரு வாய்ப்பை, அப்படி ஒரு கொடுமையை காலம் எங்களுக்கு செய்யாம 2 பேரும் ரொம்ப சிறப்பா இருப்பது இருக்குல்ல, அதுதான் எங்க 2 பேருடைய பெரிய வெற்றி. நான் எப்பொழுதுமே யோசிப்பேன். இந்த புத்தகத்துல ஒரு கல்ச்சொல்லை பாட்ட சொல்லி பொருளீட்டுவதற்காக வீட்டை விட்டு வெளியே போற கணவன் மனைவியிட்ட சொல்வதாக விவாதி சொல்றாரு, செல்வம் இல்லையே அறமோ வீடோ இல்லை, இது வேணும்னா நமக்கு செல்வம் வேணும், அதனால போகணும் அப்படின்னு. அப்படி பணம் கட்டுவது ரொம்ப முக்கியம். உங்க எல்லாருக்கும் திரும்ப திரும்ப எல்லாரையும் சொல்லுங்க, பணம் சம்பாதிக்கிறது முக்கியம். எவனாவது ஒருத்தன் பணம் சம்பாதிக்கலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அவன் ஃபோன் நம்பரை கான்டாக்ட்ல டெலிட் பண்ணிடுங்க. அவனோட பழக்கம் வச்சுக்காதீங்க. இங்க பணம் மட்டும்தான் நீங்க நேர்மையாக இருக்கிற வாழ்வை வெல்ல செய்யும். பணம் இல்லைன்னா உங்களோட சண்டையில முதல் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் கிடக்கான் வெறும் பயம் தான், சண்டைக்கு போகாமே உங்களை தோக்கடிச்சிருவான், அந்த எண்ணமே உங்களை அறுத்துரும் இல்லையா? வள்ளுவர் அதனாலதான் செய்க பொருளைங்கிறது. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் இக்கு அதனில் கூறியது. பணம் சம்பாதிச்சு உன் எதிர்த்து ஒழிக்கிற ஆயுதம் அதை விட கூர்மையானது ஒண்ணும் இல்லை அப்படின்னு யுவபாரதியால ஏன் இன்னைக்கு மேல் கணக்கு எழுத முடியுது அப்படின்னா, சினிமாவில் பணம் சம்பாதிக்கிறதால் எழுத முடியுது. தியாகராஜன் சொன்னார் இல்லையா, 14 புத்தகம் 10 கவிதை தொகுப்பு இதெல்லாம் எப்படி போட்டாரு, உங்களுக்கு எழுத பாட்டுல தான்.
அப்படி சொன்னீங்க இல்லையா, அது உங்களுடைய மேன்மை. அவர் கேட்ட பணத்துல நான் 600 பங்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது உங்களுடைய மேன்மை. ஆனா அந்த 600 பங்கு பணம் இல்லாம சாகடிச்ச வரலாறு தான் எழுத்தாளர் நம்மளுக்கு வரலாறு. புதிய பிறனுக்கு ஒரு 20 வாழ்ந்த காசு இருந்தா இன்னொரு 15 நாள் வாழ்ந்திருப்பான் இல்லையா. அப்ப நம்ம பணம் சம்பாதிச்சு ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதித்த பிறகு இதை போன்ற புத்தகங்கள் போடும் மனம் வாய்ப்பது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் அதை தடை சொல்லாம சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க பொண்டாட்டியும் பிள்ளை முக்கியம் இல்லையா. நான் யுகபாரதியை பத்தி பேசும்பொழுதெல்லாம் ஓரக்கல்ல யுகபாரதி மனைவியை பார்த்துட்டே இருக்கேன். மகிழ்றாங்க நம்ம மாமா எப்பேற்பட்டது, அவங்களுக்கு தெரியாது இந்த புத்தக கணக்குலாம். சரிதானே. அப்ப இப்படியான ஒரு விஷயம், ஒரு வேலையை யுகபாரதி அவர்கள் தொடர்ந்து இத்தனை இனிய நண்பர்கள் சூழ செய்து கொண்டிருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சி. யுகபாரதி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எப்போ அலுவலகம் வந்தாலும் ஒரு தம்பியை கூட்டுவார். அதை தம்பி அடுத்த வரும்போது வேற ஒருத்தர் இருப்பார். அப்ப யாரோ ஒருவரை தனக்கு இணக்கமானவனாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு இணக்கமானவனாக இருக்கணும் இல்லையா இருந்து அப்படி நிறைய தம்பிகள் கைவரப்பெற்ற யுகபாரதி அவர் சொல்றாரு, அப்படி இருந்ததுக்கு காரணம் நான் அறிவுமதிக்கு தம்பியா இருந்தது. அப்படி அறிவுமதியாக அப்ப நம்ம எதை கற்றோமோ எவரிடம் பழகினோமோ அவரை போல ஒரு வாழ்தான் வாழணும்னு ஆசைக்கிறோம் நினைக்கிறோம் இல்லையா. மிக சிறந்த பெற்றோர்களும் மிகச்சிறந்த நண்பர்களும் மிகச்சிறந்த அண்ணன்களும் மிகச்சிறந்த மனைவியும் வாய்த்த யுகபாரதி இந்த மேற்கணக்கு போல் இன்னும் 11 நூல்கள் எழுத வேண்டும். அதற்கு தியாகராஜன் குமாரராஜா போன்ற இயக்குநர்கள் தொடர்ச்சியாக யுகபாரதிக்கு மட்டுமே பாடல்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது. கொடுத்தா இது நன்றி மிகவும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. விரைவில்